ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون. فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين. وأما إن كان من المكذبين الضالين فنزل من حميم وتصلية جحيم. إن هذا لهو حق اليقين. فسبح باسم ربك العظيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள்
தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை படைத்ததிலும் மனித சமூகத்தை மௌத்தாக்குவதிலும் அல்லாஹுடைய ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை இருக்கிறது. உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோரும் தாயுடைய வயிற்றிலிருந்துதான் வெளிவர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருந்துதான் எங்களை வெளியாக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே இதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அல்லாஹ்தான் தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கியது. சகோதரர்களே, இதே போன்று மௌத்தாக்குவதும் அல்லாஹ்தான். உலகத்தில் ஒருவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டாலும், தன்னை நெருப்பிலிட்டு பொசுக்கிக் கொண்டாலும், உலகத்தில் எப்படி அவர் மரணத்தை வரவழைத்துக் கொண்டாலும் மௌத்தாக்கக்கூடியவன் அல்லாஹ்தான். எவ்வாறு தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கியவன் அல்லாஹோ, மௌத்தாக்கக்கூடியவனும் அல்லாஹ்தான். ஆனால் சகோதரர்களே, மௌத்தாகும் பொழுது, மரணத்தை அடையும் பொழுது, உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ப அல்லாஹ் 3 வகையான சக்கராத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நீங்கள் எவ்வாறு மௌத்தானாலும், நீங்கள் எப்படி மௌத்தானாலும், உங்களுடைய உடம்புகளை கபருக்குள் அடக்கினாலும், அல்லது உங்களுடைய கபரு மையத்துகளை நெருப்பிலிட்டு பொசுக்கினாலும், அல்லது உங்களுடைய மையத்துகளை எங்கேயாவது ஒரு பொட்டிக்குள் அடைத்து வைத்திருந்தாலும், எந்த நிலைமையாக இருந்தாலும் சக்கராத்தை அல்லாஹ் 3 வகையாகத்தான் அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கின்றார். இதை வைத்துதான் முஃமின்கள் சந்தோஷப்படுவார்கள். உண்மையான முஃமின், முஸ்லிம் இந்த சக்கராத்துடைய ஆயத்துகளை கண்டு அவன் சந்தோஷம் அடைவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் வாக்கியாவுடைய கடைசி பகுதியில் தான் இந்த 3 வகையான சக்கராத்தையும் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ உங்களுடைய உயிர்கள் தொண்டை குழியை எட்டினார். உயிர் தொண்டை குழியை எட்டுவதுதான் மனித வாழ்க்கையில் முக்கியமான கட்டம். உயிர் தொண்டை குழியை எட்டியதோடு இந்த கண்கள் உலகத்தில் பார்க்கக்கூடிய விடயங்களை எல்லாம் பார்க்காது. வித்தியாசமான பார்வைகள் கண்களுக்கு வந்துவிடும். فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ அல்லாஹ் சொல்கிறார், அந்த சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எதை? وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ
منكم ولكن لا تبصرون. அல்லாஹ் சொல்கிறார், நாங்கள் தான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் அது. யார்? மலக்குகள். மலக்குல் மௌத், மலக்குல் மௌத்துடைய உதவியாளர்கள். இவர்கள் தான் மையத்துக்கிட்டே இருப்பார்கள். உயிர் பிரியும் சமயம் இவர்கள் தான் சூழாக இருப்பார்கள். وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. யாருக்கு? நல்லடியார்கள் வாழ்க்கையில் இதை ஓதி ஓதி கேட்டு கேட்டு கடைசி நேரத்தில் மலக்குகளை கண்டதோடு சந்தோஷப்பட்டு விடுவார்கள். கடைசி நேரத்தில் மலக்குகளை பக்கத்தில் கண்டதோடு அவர்களுக்கு சந்தோஷம். சில நல்லடியார்களுடைய சக்கராத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் முசாபஹா செய்வார்கள். கையை கொடுத்து கொடுத்து முசாபஹா செய்து கொண்டிருப்பார்கள். அது மனிதர்களும் அல்ல, ஜின்களும் அல்ல, அது அவர்கள் மலக்குகளோடு முசாபஹா செய்வார்கள். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சக்கராத்திலே மலக்குகளோடு முசாபஹா செய்து கொண்டிருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. மூமின்கள் மாத்திரம் நம்புவார்கள். وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. சரி, உலகத்தில் உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை நம்பாத, அல்லாஹுவை நம்பாத இந்த காபிர்கள் இருக்கிறார்களே, இது இவர்களுடைய பொறி நேரம், இவர்களுடைய கடைசி நேரம். அல்லாஹ் இவர்களை பார்த்து சொல்றான், فَلَوْلَا إِن كُنتُمْ غَيْرَ مَدِينِينَ. அல்லாஹ்வின் விரோதிகளே, பாவிகளே, உங்களால் முடியுமா? இந்த நேரம் என்ன செய்யணும்? நீங்க உலகத்தில் அல்லாஹோ நம்ப இல்லை, சொர்க்கத்தை நம்ப இல்லை, ஆகிரத்தை நீங்கள் நம்பவில்லை. ஆனா நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? ترجعونها إن كنتم صادقين. உங்களுடைய மதங்கள் உண்மையாக இருந்தால், உங்களுடைய கடவுள்கள் உண்மையாக இருந்தால், நீங்க ஒரு வேலை செய்யணும். உங்களோட உயிர் இப்ப தொண்ட குழியில் இருக்குது. தொண்ட குழிக்கு வந்திருக்கும் உயிரை உங்களால் முடியும் என்றால் உடம்புக்குள் திருப்பி எடுங்கள் பார்ப்போம். உலகத்தில் யாரும் அவ்வாறு எடுத்திருக்கிறாங்களா? உலகத்தில் வல்லரசுகள், பெரும் பெரும் உலகத்தை ஆண்டவர்கள், ஜனாதிபதிமாரெல்லாம் முடியும் தானே? ஒரு மனிதன் வைத்தியத்துக்கு செலவழிப்பதை விட வேறொன்றுக்கு செலவழிக்க மாட்டான். உயிர் வாழ்வதற்குத்தான் மனிதன் விரும்புவார். 50 கோடி, எத்தனை மில்லியன் பில்லியன் செலவழித்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் தேவையா? அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டல் தேவையா? எந்த ஹாஸ்பிட்டல் போயாவது உலகத்துடைய 1000 வைத்தியர்களை வைத்தாவது அல்லாஹ் சொல்கிறார், குர்ஆன் சொல்கிறது. இது குர்ஆனுடைய சவால். இது என்ன சவால்? உங்களுடைய உயிர் தற்பொழுது தொண்டை குழி எட்டிவிட்டது. நீங்கள் எங்களுக்கு கட்டுப்படாதவர் தானே, உங்களுக்கு இஸ்லாம் என்றால் பிடிக்காதுதானே. நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும். இந்த தொண்டை குழிக்கு எற்றிய உயிரை ترجعونها إن كنتم صادقين. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால்
அந்த உயிரை உடம்புக்குள் எடுங்கள் பாவம், எடுக்க முடியாது. இதுவரைக்கும் எடுத்த ஒரு ஆள் கிடையாது. இதுதான் அல்லாஹுடைய சவால். முஸ்லீம்களே, மூமின்களே, நாங்க என்ன சொல்றோம்? யா அல்லாஹ் வந்துட்டு நாங்க ரெடி. நாங்க சவாலுக்குரியவர்கள் அல்ல. எப்ப எங்களுக்கு சக்கராத் வந்து விட்டதோ சகோதரர்களே, நாங்க தயார். நாங்க தயார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. அல்லாஹ் சொல்கிறார், இந்த நேரம் உலகத்தில் உள்ள மனிதர்களை நான் மூன்றாக பிரிப்பேன். فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ. முதலாவது கூட்டம் அல்லாஹுடைய இறை நேசர்கள். அல்லாஹுடைய இறை நேசர்கள், இவர்களுடைய சக்கராத். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வானா. அதுதான் இந்த உலகத்தில் அனைத்து சோதனைகளின் முடிவு. முகர்ரபீன். فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ. நல்லடியார்களின் சக்கராத். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலமாக்களாக மாறுவது, ஹாஃபிதுகளாக மாறுவது, இந்த குர்ஆனை பேசுறது, உலகத்துல தொழுகிறது, ஜகாத் கொடுக்கிறது, எல்லா நன்மையும் செய்யறது அந்த சக்கராத்துல முகர்ரபீனாக மாறுவதற்குத்தான். ஆக உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு. 70,000 மலக்குகள் சக்கராத்திலே, ஜனாசாவை எடுத்து செல்ல மலக்குகள், வரவேற்பு. சகோதரர்களே, அந்த சக்கராத்தோடு எங்களுக்கு விளங்கிறோம் நாசீதேவிதான். நாசீதேவிதான். فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ. அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு இன்பம், சொர்க்கத்திலிருந்து பூத்தட்டுகள், இன்பமான சொர்க்கம் எல்லாம் ரெடி. எல்லாமே ரெடி. எங்கட உடம்ப என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, என்ன செய்தாலும் பரவாயில்லை. ஹம்ஸா ரலியல்லாஹுடைய உடம்ப என்ன செய்தது? ஹம்ஸா ரலியல்லாஹுடைய உடம்பில் என்ன மிச்சம் இருந்தது? நபி அவர்கள் உடம்ப பார்த்துட்டு சொன்னார்கள், ஹம்ஸா, சஃபியா மாத்திரம் இல்லை என்றால், ஹம்ஸாவுடைய சகோதரி சஃபியா மாத்திரம் இல்லை என்றால், ஹம்ஸாவுடைய உடம்பை பறவைகள் சாப்பிடுவதற்கு நான் விட்டு விடுவேன். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பறவைகளின் உடம்புகள் இருந்து ஹம்ஸாவை எழுப்பாட்ட வேண்டும். நியமிக்க சகோதரிகளே, உடம்புக்கல்ல உயிருக்குத்தான் மதிப்பு. உடம்ப கொண்டு போய் வீசலாம், பத்த வைக்கலாம், எதையும் செய்யலாம். நினைத்தவர்கள் நினைத்ததை செய்யலாம். அவர்கள் நினைக்கலாம் உடம்பை பத்த வைத்ததோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்றார். உடம்பை பத்த வைத்ததோடு உங்களை நெருப்பில் போட்டு விட்டோம் என்றால் நினைக்கலாம். மகா தவறு. உடம்புக்கல்ல சகோதரர்களே, நீங்கள் அடக்காமல் 1000 வருடம் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபிரௌனுடைய உடம்பு அடக்கப்படாமல் எத்தனை 1000 வருடம் இன்னும் இருக்கிறது. அதற்காக அவர் சீதேவியா? உடம்புக்கல்ல உயிர். உயிர் அல்லாஹ்விடம் போய்விடும். சகோதரர்களே, போன்ல இருந்து சிம்மை கலத்தினால் போனில் என்ன பிரயோஜனம்? போன்ல இருந்து சிம்மை கலத்தினால் கோல் வருமா? இல்ல. இவர் சொல்றார்,
இது 5 லட்சம் பெறுமதியான போன். சரி, 5 லட்சம் பெறுமதியான போனுக்கு ஒரு 150 ரூபாவுடைய சிம்மு போடும் முதலாவது இல்லை. இது விலை கூடிய போன். விலை கூடிய போனாக இருந்தால் சிம் இல்லாமல் என்ன செய்ய போடு? கட்டைக்கு என்ன பெறுமதி சகோதரர்களே? கட்டைக்குள் ரூஹ் இருக்கவர். அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் ரூஹ் தான். இந்த ரூஹ் சீதேவியான ரூஹாக இருந்தால் உங்களுக்கான வரவேற்பு சாதாரணமான வரவேற்பல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் நபி அவர்களிடம் மலக்குகள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சஅத் பின் முஆதுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத் சஅத் பின் முஆத். அந்தளோ விசேஷமானவர். அவருடைய வீட்டிலிருந்து பக்கீக்கு அவருடைய உடம்பை எடுத்து செல்வதற்கு அல்லாஹ் 70,000 மலக்குகளை அனுப்பியிருந்தார். மலக்குடைய தோள்களில் ஜனாசா தவண்டது. நல்ல சக்கராத் இருந்தார். இறை நேசர்களின் சக்கராத் இது முதல் வகையான. மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் மலக்குல் மௌத் வந்து கேட்டார், உயிர் எடுக்கணும் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் பலஸ்தீனுக்குள் நுழைந்ததற்கு பிறகு எனது உயிர் எடுக்கு. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் இருந்தார்கள். அல்லாஹ் பூமியை சுருக்கினார். பலஸ்தீனுக்குள் நுழைந்தார்கள். ஜீபு என்ற மலை அடிவாரத்தை அடைந்த பொழுது அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அனுப்பி உயிர் எடுக்க சொன்னார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பரில் ஏறி பயான் செய்து கொண்டிருந்தார். மலக்குல் மௌத் மிம்பருக்கு கீழ் இருந்தார். மலக்குல் மௌத்தை கண்டதோடு கேட்டார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் யார்? அவர் சொன்னார், உங்களுடைய உயிரை எடுக்க வந்திருக்கிறேன். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பரில் இருந்த மாதிரியே சுஜூத் செய்தார். சுஜூதில் தலையை வைத்ததோடு உயிரை எடுத்து சென்றார். சகோதரர்களே, நல்ல சக்கராத் இது முதலாவது. இரண்டாவது வகையான சக்கராத், وَأَمَّا إِن كَانَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ فَسَلَامٌ لَكَ مِنْ أَصْحَابِ الْيَمِينِ. இரண்டாவது வகையான சக்கராத் நல்லடியார்களின் சக்கராத். வலது கூட்டத்தார், இவர்களும் சொர்க்கவாதிகள் தான். இவர்களுடைய சக்கராத்திலே மலக்குல் மௌத் வந்து சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னார். எவ்வளவு சந்தோஷம் வரும்! அல்லாஹுடைய சலாமோடு உயிர்ப்பு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், 3 இடங்களில் அல்லாஹுடைய சலாம் கிடைக்கும். ஒன்று சக்கராத்தில், இரண்டாவது கபருக்குள் கொண்டு போய் உடம்பை வைத்ததோடு முன்கர் நகீர் அஸ்ஸலாமு அலைக்கும், மூன்றாவது மஹ்ஷருடைய மைதானத்தில் எழும்பியதோடு மலக்குகள் அஸ்ஸலாமு அலைக்கும். சந்தோஷம். சகோதரர்களே, இந்த நல்லடியார்களுடைய உயிரை எடுக்கும் பொழுது சுவர்க்கத்திலிருந்து
சுவர்க்க மரத்துடைய கம்புகளை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அவருடைய மூக்கிலே வைப்பார்கள். சொர்க்கத்துடைய வாடை அடித்ததோடு உடம்பில் இருந்த உயிர் துடிக்க தொடங்கும், வெளியாகுவது. உலகத்துடைய வாடையை விட சொர்க்க வாடை உயிரை இழுத்தெடுக்கும். அதனாலதான் அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, சொர்க்கத்துடைய வாடை எனக்கு வருகிறது, சொர்க்கத்துடைய வாடை எனக்கு வருகிறது. இது 2 வகையான நல்ல சக்கராத். 3வது வகையான சக்கராத்து தான் பாவிகளின் சக்கராத். நீங்க கொண்டு போய் தங்க தட்டுல வச்சீங்க உடம்ப, தங்க தட்டுல உடம்பு நல்லா போட்டு வச்சிருக்கிறீங்க, 50 லட்சம் மையத்துக்கு செலவழிக்கிறீங்க. அதற்காக அவர் சொர்க்கவாதியா? அல்லாஹ் சொல்கிறார், فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ الضَّالِّينَ. பொய்யர்கள், வழிகெட்டவர்கள், உலகத்தில் அல்லாஹ்வை உண்மைப்படுத்தவில்லை, ரசூலை உண்மைப்படுத்தவில்லை, இஸ்லாமிய அடிப்படையில் உலகத்தில் வாழவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், உன்னுடைய சக்கராத்திலே சுடு தண்ணீர் வரும் உடம்புல ஊத்துறதுக்கு. சகோதரர்கள், ஒன்றுமே விளங்குதில்லை எங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. குர்ஆனை பிரட்டி பாருங்க, விளங்கு. வெளிரங்கமாக ஒன்றுமே விளங்காது. அல்லாஹ் சொல்கிறார், உனக்கு விருந்தே சுடு தண்ணீர். அந்த வேதனை செய்யப்படும் சகோதரர்களே சக்கராத்திலே. மலக்குகள் அடிக்கக்கூடிய அடி சாதாரண அடி அல்ல, உயிரை லேசாக எடுப்பதல்ல. பித்தத்தில் சில மலக்குகள் முகத்தில் அறைவார்கள், அரைந்துதான் உயிர் எடுப்பார்கள். தொழுகை இல்லாதவன், நோன்பு இல்லாதவன், இஸ்லாம் இல்லாதவன், மார்க்கம் இல்லாதவனுடைய உயிர் லேசாக பிரிவது கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கைக்கு சொல்லிவிட்டார். நீ முகல்விப், நீ பொய்யன், நீ வழிகட்டவர். உன்னுடைய சக்கராத்திலே சுடு தண்ணீரால் உன் உடம்புக்கு ஊத்தப்படும். நீ அப்படியே நரகத்துக்கு போறதுதான், நீ நரகம் நுழைய வேண்டியதுதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் மரணிக்கக்கூடிய எல்லா காஃபிர்களுடைய சக்கராத்தும் இவ்வாறு. உலகத்தில் மரணிக்கக்கூடிய எல்லா முனாஃபிக்குடைய சக்கராத்தும் இவ்வாறு தான். வேற ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இதா பலகத்தித் தராகி வகீல மன் ராக وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. அல்லாஹ் சொல்றான், உயிர் தொண்டக்குள் எத்திட்டு இந்த நேரம் قيل من راق, அப்பதான் ஞானம் பிறக்குதாம். கேட்கிறாராம், டாக்டர்ஸ் மாதிரி யாரும் இல்லையா, மந்திரவாதி ஒருத்தரும் இல்லையா, இது நிட்டாட்டோடுமே இந்த உயிரை. இப்பதான் உலகத்தை விட்டு பிரிய போகிறேனே நினைக்கின்றார். அல்லாஹ் சொல்கிறார்,
وَالْتَفَّتِ السَّاقُ بِالسَّاقِ. அப்படியே நினைக்கும் பொழுது ஒரு கண்டை கால் மறு கண்டை காலோடு சேர்ந்து விட்டது, உடம்பில் இருந்த உயிர் வெளியாகிவிட்டது. إِلَى رَبِّكَ يَوْمَئِذٍ الْمَسَاقُ. அவர் அனுப்புங்க, அல்லாஹ் இடத்தை நான் பார்த்துக் கொள்றேன். அல்லாஹ் சொல்ற, இனி இவர் உலகத்தை வச்சிருந்து என்ன செய்ய போற இந்த கட்டே. கண்ணியமிக்க சகோதரர்களே, சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள். எங்களுடைய முடிவு கட்டப்படும் நேரம் அதுதான். நினைத்த பாவத்தை செய்யலாம், ரகசியமாக செய்யலாம், பரகசியமாக செய்யலாம், சொல்லாமல் இருக்கலாம், எதையும் செய்யலாம். ஆனால் சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நேரத்தில் என்னுடைய மனைவியா, என்னுடைய பிள்ளைகளா, என்னுடைய காணியா, யாருக்கும் இதுவரைக்கும் எதுவும் உதவவில்லை என்பது நாம் அறிந்த உண்மை. இதுவரைக்கும் அவ்வாறாக இருந்தால் என்னுடைய நிலைமையும் அதுதான். அதனால் வாழ்க்கையில் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார்களை கூட்ட வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையுடைய நோக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய சக்கராத்தை நான் சரியாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த மூணையும் சொல்லிவிட்டு கடைசி வார்த்தையாக சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு தெரியும், நாங்க நம்ப மாட்டோம். இன்னஹாதா லஹுவ ஹக்குல் யகீன். நிச்சயமாக இது மட்டும் உண்மை, இது ஹக்குல் யகீன். இதுல சந்தேகப்பற்றாது, இதுல சந்தேகம் அடைஞ்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றார், இன்னஹாதா லஹுவ ஹக்குல் யகீன். ஆகவே நபியே, ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். பிரம்மாண்டமான ரப்புடைய பேரை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவை முடிக்கின்றார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை இன்னும் மீதமாக இருக்கிறது. வாழ்க்கையில் தௌபா செய்வோம், அல்லாஹுவை நெருங்குவோம். உலகத்தில் எது நடந்தாலும் நல்லடியார்களுடைய நிலைமையில் எங்களுடைய உயிர் பிரிவதற்கு முயற்சி செய்வோம். அதற்காக நல்லடியார்களோடு சேர்ந்து வாழுவோம், பாவங்களை விடுவோம். சகோதரர்களே, எஞ்சியுள்ள வாழ்க்கை இது. ரஜப் தொடங்க போகிறது, அடுத்தது ஷாபான், ரமதானுடைய காலங்கள் நெருங்க போகிறது. அமல்களில் போட்டி போடுவோம். வளமையை போன்று குர்ஆன் ஓதுவதிலும், திக்ர்கள் செய்வதிலும், நல்ல காரியங்களிலும் வாழ்க்கையை செலவழிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய சக்கராத்தையும் இலேசாக்கி முகர்ரபீன் அஸ்ஹாபுல் யமீன் நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.